வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்திற்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக நன்றி. இந்த வாரமானது 11/3/2024 முதல் 17/3/2024 இந்த மாதத்தில் 14ஆம் தேதி பங்குனி மாதம் வருவதனால் நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் பங்குனி மாதத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன தெய்வ வழிபாடு என்பதை பொதுவாக பார்ப்போம். பிறகு ஜோதிட நேரத்தின் வார பலன்களை பார்ப்போம். பங்குனி மாதம் 14/3/2024 முதல் 13/4/2024 வரை இருக்கக்கூடிய நாட்கள் பங்குனி. பங்குனி என்றால் எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம். மீன ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே பங்குனி மாதம். கும்பம் மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் இருந்த மாதம். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் சூரியன் மாறிக்கொண்டு வரும், மேஷத்திலிருந்து மீனம் வரை. பங்குனி முடிந்தவுடன் அடுத்தது வரக்கூடியது தமிழ் புத்தாண்டு சித்திரை. எவ்வளோதான் விசேஷம். பெருசாக ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்போ நம்ம கடைசி மாதம் தமிழ் வருடத்தினுடைய கடைசி மாதமான பங்குனியில் இருக்கின்றோம். இந்த பங்குனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள் பங்குனி மாதத்தில் நவகிரகத்தில் அதிகமாக வணங்கக்கூடியது சூரியனை வணங்க வேண்டும். வாரத்தில் நான் சொல்லக்கூடிய கோயில்களை கும்பிடுங்கள். ஆனால் நவகிரகத்தில் சூரியனை வழிபடுவது குடும்பம் சுபிட்சம் ஏற்படும். பங்குனி மாதத்தில் சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷ அலைச்சல்கள் காணப்படும். சனியின் தாக்கம், சூரியனின் தாக்கமெல்லாம் நன்றாக இருப்பதனால் பெரும் புகழ், பெரும் பணம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அனுகூலத்தை தரும். வாகனங்களில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவசரகதி பயணங்களில் சமயத்தில் கூட ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது நன்மை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகள் படிப்புக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்திற்கு, வியாபாரத்திற்கு செலவுகள் காணப்படும். அந்த செலவுகளை சந்தோஷ செலவுகளாக ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வணங்கக்கூடிய தெய்வம் புதன். புதன் வழிபாடு விசேஷம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், லாபம் கிடைக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பதவியில் ஏற்றங்கள் கிடைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் பங்குனி மாதம் ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கௌரவம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். நிறைய லெவலுக்கு நம்மளை உயர்த்தி கொடுக்கும். ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடம் குறையும். அதே சமயம் மன அழுத்தம் ஏதோ ஒன்று இருக்கும். அது எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. அதனால் அந்த டிப்ரெஷன் மட்டும் பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் பங்குனி மாதத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். சுக்கிரன் வழிபாடு விசேஷம். அலர்ஜி, சளி தொந்தரவு, அலர்ஜி எல்லாம் பார்த்துக்கணும். ஸ்கின்னு கின்னெல்லாம். ஆனால் தொழில் நிச்சயமாக நல்லதுக்கு நடக்கும். படிப்பு தடை நீங்கும். உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை கண்டிப்பாக நீங்கும். புதிய தொழிலுக்கெல்லாம் போகலாம். என்னடா வாழ்க்கை, என்னடா வேலை, ஒன்றுமே இல்லையே, கௌரவம் இல்லையே, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ உழைச்சிக்கினே இருக்கிறேன், தூங்க முடியலையே, தூக்கத்தில் கூட வேலையை பற்றி நினைக்கிறேன்னு வருத்தப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டப்புன்னு அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட தொழில் தொடங்குவது பெரிய விசேஷம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். நான் இதெல்லாம் போக மாட்டேன், இந்த அடிமை தொழிலே கிடையாது, நான் சுயமாக தொழில் செய்கிறேன்ட்டு அதில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கூட்டு தொழிலேருந்து தனியாக வருவீங்க. இதோட நீங்கள் நாசமாக போயிடுவீங்கன்னு எல்லாம் வேண்டுவான். ஒன்றும் இல்லை, பெரிய சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். சுபகாரிய தடையெல்லாம் நீங்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள்.
இந்த தொற்று நோய் உபத்திரம் சொல்கிறாங்கல்ல, ஜுரம், பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம், பரம்பரை நோய்கள் இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கவனம். பெரியவர்களுடன் தேக ஆரோக்கியம், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். பிள்ளைகளுடைய லைஃப்பில் பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் மேலதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களை கும்மி அடித்து விடுவார்கள். அதீத கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி அனுகூலம் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்களில் ஆவேசப்படாமல் இருப்பது நன்மை. அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம் நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களுக்கு தேக ஆரோக்கியம், நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, ஒத்த தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, நர்வஸோடு இருக்கக்கூடிய விஷயம். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக அனுமன் சாலிசா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அஷ்டமத்தில் சூரியன் இருக்கான், அதனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாத்தியாரோடு சரி, யாரோடும் சரி வாக்குவாதம் வேண்டாம். பெரியவர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். 3 குரங்கு பொம்மையை கையில் எடுத்துக்கொள்வது நன்மை. பிறகு எல்லாம் நன்மை ஏற்படும். கிரகங்களுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கும் பெரும் பேர் புகழ் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலம். நவகிரகத்தில் வேறு என்ன, சனி பகவான் தான். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அதே போல் நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பதெல்லாம் சிவாலயத்திற்கு ஏற்றத்தை தரும். குடும்ப விஷயத்தில் அதீத கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, வெளிவட்டாரத்தில் எல்லாம் ஏற்றம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். செவ்வாயின் ஆதிக்கம் எல்லாவற்றிலும் தைரியம் கொள்ள வைக்கும், எதிர்த்து நிற்க வைக்கும், வெற்றி ஏற்படுத்தி தரும். எனவே கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்ப அழட்டிக்க வேணாம். பெரிய அளவுக்கு சக்ஸஸ் காணப்படக்கூடிய மாதம் பங்குனி மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீங்களும் சனி வழிபாடு தான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி, அந்த சனி தான் முக்கியம். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கால், ஸ்பைன், பாதம், வயிறும் சேர்ந்து அந்த அரணாக்கொடியோடு சேர்ந்த உறுப்புகள் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் மேன்மை அடைய, பயணங்கள் அனுகூலத்தை தரும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே வசந்தங்களும் சந்தோஷமும், வசந்த லட்சுமியும் அஷ்டலட்சுமியும் கிடைக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. அரசுத்துறை, அரசியல்வாதிகள்லாம் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பெரும் பேர் புகழ்லாம் இருக்கும். பப்ளிக்குக்கு உங்களுக்கும் இமேஜ் கூடும். திடீரென்று உங்கள் வீடியோலாம் மில்லியன் கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸ்போர்ட்ஸ் மேன்கள், மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பேர் புகழ் கிடைக்கும். மனதில் இருந்த கஷ்டங்களெல்லாம் குறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் மாறும். ஆச்சரியமாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. நல்லதெல்லாம் நடக்குதுறான சாமி நமக்கும் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்லது நடக்கக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த ஜீரணமாகாத எரிச்சல், நெஞ்செரிச்சல், உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம். பழையது சாப்பிட கற்றுக்குங்க. ஏன்னா டியூப்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்கும், உணவு குழாய் ஃபுல்லாக புண்ணு. இந்த பேன்டி, ரேசோ டீ போட்டுக்கினே எவ்வளோ நாள் உயிர் வாழ்வு. பழையது, வெந்தயம், மாதுளம்பழம், அத்திப்பழம், தோர்ப்பு காய்கள், கோவக்காயெல்லாம் சாப்பிடணும். தேக ஆரோக்கியம் தான் முக்கியம். தேக ஆரோக்கியம் முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு மிக முக்கியம். குருவை பிடிச்சிக்கிங்க, எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் கிடைக்கும். அபிராமியில் இருக்கிற 40வது பாடலை படிங்க.
உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்ற விஷயம்லாம் நல்ல ஏற்றம் காணப்படும். எக்ஸசைஸ் பண்ணணும். அர்த்தாஷ்டம சனி இருக்குல்ல, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் கவனம், அந்த ஒரு விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி, கால் கவனமாக பார்த்துக்கணும். அலர்ஜியில் தொந்தரவு வரும், காலில் தொந்தரவு வரும், முட்டியில் தொந்தரவு வரும். உட்காந்து ஏந்துக்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க. ரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். திடீர்னு ஆவேசப்படுவீங்க. பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுங்க. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். சூரியனின் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறனால அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அட்மின் பவர்லாம் கிடச்சிடும். புதிய ஸ்தானத்துக்கு வருவீங்க. கௌரவத்துக்கு ஏற்படுத்தி தரும். அனுகூலமான அமைப்பு ஏற்படும். நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு, அங்காரகன் வழிபாடு, மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீட்டில் முதலீடு செய்வார்கள். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். தொடர் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் மட்டும் கவனம். தொழில், உத்தியோகம் பெருசாக ஏற்றம் பெறும். என்ன தொழில் செய்கிறோம் என்று வக்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள், கூச்சப்பட்டு இருந்தவர்கள் விசிட்டிங் கார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் வரும். படிப்பில் படாத பாடுபட்டிருப்பீங்க. படித்தே முடிக்க முடியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் கிளியரன்ஸ் ஆகிடும். டப்பு 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 டப்புன்னு அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்னல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். மனதில் இருந்த சங்கடங்கள் குறையும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் புதிதாக ஏதாவது உத்தியோகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் ஏற்படும். அதே போல் அந்த மகரத்திற்கு சுக்கிர வழிபாடு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை தான் விடக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு மிக முக்கியம். கும்பத்திற்கு புதன் வழிபாடு விட்டுறாதீங்க. பிளட் ரிலேட்டட், பிளட்டில் பரவக்கூடிய தொற்று நோய், அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் பார்த்துக்கணும். யூரினரி டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும்லாம் யோசிக்கக்கூடாது, எடுத்துடணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவேசப்படாமல் இருக்கணும். தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளணும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். கூடா நட்பு கேடுவலியம். ஜென்மத்தில் சனி கூட செவ்வாய் சேர்ந்துருக்குறது. வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு தான் காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பங்குனி மாதத்தின் கடைசி ராசி மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு நரம்பு கோளாறுகள், தலைவலி கோளாறுகள், ப்ரெஷர் கோளாறுகள், பதட்டம். சூரியனின் நாயகம் புதன் வக்கரம் எல்லாம் இருக்குது. புதன் நீச்சமான புதன், அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திர வழிபாடு, நவகிரகத்தில் சந்திரன் வழிபாடு மிக முக்கியம். அடுத்ததாக மேலதிகாரிகள் விஷயத்தில் கடுமையான கவனம். வாக்குவாதம் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்களின் நிலையில் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். ஃபோனில் பேசுகிறச்ச கேர்ஃபுல்லாக பேசலைன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகி வேறு எங்கேயாவது வந்துடும், பார்த்துக்குங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் தடைகள் காணப்படுகிறது. பரவாயில்ல, உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மேலே திடீர்னு ஒன்றுமே இல்லாத சம்மந்தம்னா உத்தியோகம் கிளம்புன்ட்டுருவாங்க. உத்தியோகத்தில் பங்குனி மாதம் வரைக்கும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, இல்லைன்னா நம்மளை தேவையில்லாத துரத்தி விட்ருவான். ஒன்றுமே செய்யாத, என்னடா செய்கிறதுன்னு நாளைக்கு தெரியாத அளவுக்கு மாட்டி விட்ருவான். 7.5 சனி இருக்குது, அமைதியாக போயிடுது. இதுதான் பங்குனி மாதத்தினுடைய எளிய பலன்கள். அதற்குண்டான பரிகாரங்களை செய்வது மூலியமாக பங்குனி மாதம் முழுவதும் அதை கடப்பதற்கு மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு உதவும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும், மாசி 28 முதல் பங்குனி 4 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கு உண்டான வார பலன்களை பார்க்க போகின்றோம்.
முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எல்லா காரியத்திலும் விரயங்கள் காணப்படுவதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படும். அதற்காக பதட்டமோ ஆவேசமோ படாதீர்கள். நீங்கள் சம்பாதித்த பணம், நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கின்ற பணம் சில மாதத்தில் செலவுகளுக்கு காணப்பட்டாலும் அது சுபவிரயம். முதலீடுகள் கண்டிப்பாக நடக்கும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்யும். பணத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறைவது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனத்தாங்கல்கள் தீர்வது. நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வது. நட்பு விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் போல்டாக இருங்கள். எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அரசு சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பணவரவுக்கு உண்டான வருமான அமைப்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இதை தொடங்க வேண்டும், அதை தொடங்க வேண்டும், இந்த வேலையாட்களை போட வேண்டும் எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் செய்ய மாட்டேன்றீர்கள்? அதனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்ததெல்லாம் ஒரு பேப்பரிலோ ஒரு நோட்டிலோ எழுதி வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக அதை செய்து முடியுங்கள். அப்படியே பெண்டிங்காக வைத்து விடுவீர்கள். 5 வருடம் 6 வருடமெல்லாம் உங்கள்கிட்ட வேலை அப்படியே நிற்கும். நான் சொன்னது தப்பாக இருந்தால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள். முதுகு தண்டுவடத்துக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்யுங்கள். ரொம்ப நாளாச்சு உடற்பயிற்சி செஞ்சு, நடுவில் நல்லா செஞ்சுருந்தீங்க, இப்போ நடுவில் கேப் ஆகிடுச்சு. சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த உடற்பயிற்சியே செய்கிறதில்ல. ஏன்னா சனி நிறைய நல்லது பண்ணுறாருல்ல, அதனால் அப்படியே ஓட்டிடு. வேண்டாம், உடற்பயிற்சி எளிய முறை பயிற்சியெல்லாம் கற்றுக்குங்க. குறிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யுங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். குருவுடைய அமைப்பு இன்னும் 1 மாதம்தான் உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 1 மாதம் 2 மாதம். அதனால் குரு வழிபாடு, ஏதாவது மகான்கள் வழிபாடு நிறைய விஷயத்தில் ஏற்றத்தை தரும், சந்தோஷத்தை தரும், ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனம். என்ன விஷயம்? தேகாரோக்கியம். வயிறால் மன அழுத்தம் வரும். அசிடிட்டி இருந்தால் மன அழுத்தம் வரும். தூக்கமின்மையால் மன அழுத்தம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. தைரியமாக நல்லா முன்னேறலாம். பயணங்கள் அனுகூலத்தை தரும். புதிய பொறுப்புகளுக்கு வரலாம். உத்தியோகமே இல்லை வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நீக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட உங்களுடைய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். திடீர்னு வேலை இல்லை அது இல்லைன்னு இருந்தவங்கெல்லாம் போய் உத்தியோகம் பார்ப்பது அல்லது புது தொழில் தொடங்குவதெல்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சண்டை சச்சரவெல்லாம் மறைய ஆரம்பிச்சிருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். விசுவாசம் கூடும். பெருமாள் வழிபாடெல்லாம் ஏற்படும். பெருமாள் திருப்பதிக்கு சென்று விட்டு தரிசனம் பார்க்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும். நீண்ட நாட்களாக கல்யாணத்துக்கு ஒத்துக்காத இருந்து ஏற்கனவே கல்யாணத்தில் ப்ராப்ளமாக இருந்த ரிஷபராசிக்காரர்கள் கல்யாணமெல்லாம் ஜம்முன்னு நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் வெற்றி திருவினையாக்கும். அதே போல் இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வசதிகளை பெருக்கிக் கொள்வது. 2 ரூமில் இருந்தவங்க 3 ரூமுக்கு போகிற அளவுக்கு உங்கள் டெவலப்மெண்ட் ஆகும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்த உத்தியோகம்லாம் வந்தால் போய் கண்டிப்பாக சேரக்கூடிய ராசி ரிஷபராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி
மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். தொழில் தான் எவ்வளோ நாள் படாத பாடுபட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 5 வருஷம். அதெல்லாம் தீரக்கூடிய வாரமாக இருக்குது. எல்லா விதத்துலேயும் நன்மை தரும், நல்ல அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த கஷ்டம் தீரும். அப்பாடான்னு மூச்சு விடலாம். அப்பாடா கொஞ்சம் நான் நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடன்காரனுக்கு பயப்படாமல் தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகம், தொழில், தனிப்பட்ட தொழில் இருப்பவர்கள், பெரிய தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் நிறைய கடன் சுற்றி கடன் ஆகிட்டு இனிமேல் வாழவே முடியாதுன்றப்பவங்களுக்கு கூட ஒரு வெளிச்சம் கிடைக்கும், பச்சை விளக்கு கிடைக்கும். இனி நம்ம லைஃப் டேக்கப் ஆகிடுச்சின்னு நம்பலாம். உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். தைரியம் வரும். தைரியம் வந்தால் மனுஷன் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான். அந்த தைரியம் வராமல் இருந்திருக்கும். அந்த தைரியம் வருவது தான் மிதுனத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். டப்புன்னு அனுகூலம் காணப்படும். சிவனை பிடிச்சிக்குங்க, மிராக்கல் பண்ணுவார். மாத சிவராத்திரிக்கு சிவன் கோயிலுக்கு பச்சரிசி மாவு கொடுங்க. அதாவது இந்த வாரம்னு இல்லை, வாரம் மாதம் கொடுத்துன்னு வாங்க. மாத சிவராத்திரியில் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். தேய்பிரையாக இருக்கட்டும், வளர்ப்பிரையாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்காதீங்க. சிவராத்திரி வந்தால் கொடுங்க. பச்சரிசி மாவு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற இடத்துல தேடி பிடிச்சி கரும்பு சாறு வாங்கின்னு போய் கொடுங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் மிதுனத்துக்கு ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ப்ரெஷர், சுகர் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கை கால் வலி எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். 40 வயதை கடந்தவர்கள் மட்டும் குரு பயிற்சி வர்றதுனால ஒரே ஒரு ஹார்ட் செக்கப் மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் பண்ணிக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், உத்தியோக தடை நீங்கும், தொழில் தடை நீங்கும், புதிய முயற்சி வெற்றி ஏற்படும், படிப்பு தடை நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பெரியவர்கள் விஷயத்தில் கவனம், அண்டை அயலார் விஷயத்தில் கவனம், கோபதாபம் வேணாம். மந்திராலய ஸ்ரீ ராகவேந்திர சரணாகதி அடையுங்கள். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய நோய் உபத்திரம், இந்த ப்ரெஷரு, சுகரு, அலர்ஜி, ஸ்கின்னு, இந்த ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம், இந்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரத்தில் கவனம். பெரியோர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெரியவர்கள்னால் குடும்பத்தில் இல்லை, வெளிவட்டாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நட்பு விஷயத்திலும் சரி. பெரியவர்கள் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குல்ல, அதனால் அவங்க ஏதாவது ஒரு பயத்தில் ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, அதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க. நிறைய சாதனைகளை செய்வதற்குண்டான அனுகூலம் குரு பயிற்சி வர்றதுனால இப்போத்துலேருந்தே நல்லது வரும். தொடர்ச்சியாக அலைச்சல்கள் காணப்படும். இந்த அலைச்சல்களெல்லாம் சந்தோஷ அலைச்சலாக காணப்படும். எடுத்த காரியத்திலெல்லாம் டக்குன்னு ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான அமைப்பு. வாகனத்தில் மட்டும் வித்தைகள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் சனி, அது கண்ட சனி, 7ஆம் இட சனி, சனி கவனமாக பார்த்துட்டு. அஷ்டமத்தில் சூரியன், மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம், உத்தியோகத்தில் ரொம்ப கவனம். தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, ஜுரம் சம்மந்தப்பட்டது, வண்டியில் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கவனம் விட்டுறாதீங்க. அனுமன் சாலிசா கேட்பது, விநாயகரை பிடித்து கொள்வது, தூக்கத்தை கரெக்டாக வைத்து கொள்வது, நட்பு கூடா நட்பு விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பது. 2 நண்பர்கள் சண்டை போட்டாங்கன்னா அதில் உள்ளே போய் போடுறது, தடுக்கி விடுறேன்னு சொல்கிறது, விலக்கி விடுறது, அதெல்லாம் உங்கள் வேலை இல்லை. ஏதாவது தகராறு கூட்டமாக இருந்தாவே நகர்ந்துருங்க, பார்த்துக்குங்க. மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோஷியல் மீடியாவிலலாம் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக, அதுக்கு அகென்ஸ்டாக, இதுக்கு அகென்ஸ்டாக போட்டால் சட்டம் தன் கடமையை செஞ்சிடும். அதில் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் அரசு துறை, அரசியல்வாதிகள்,
அதிக கவனமாக இருக்கணும். வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா புதன் நீச்சமாக இருக்குது. அதனால் ஏதாவது சொல்ல போய் அது பெரிய சிக்கலாகி ஏண்டா சாமி நம்ம நல்லது சொன்னால் கூட இவ்வளோ தப்பு வருதேன்னு வருத்தப்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டுடும். எப்பவுமே அனுமன் தான், வெத்தலை மாலை தான். வயதானவங்களுக்கு வெத்தலை வாங்கி இந்த வெத்தலை சாப்பிட்றவங்களுக்கு பாக்கோட கொடுக்கறது இன்னும் விசேஷம். தனிப்பட்ட முறையில் நல்ல பரிகாரம் அது. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் தீரும். நல்லெண்ணெய் கொடுக்க கொடுக்க சிவாலயத்திற்கோ பெருமாள் ஆலயத்திற்கோ குடும்பம் விருத்தி ஆகும். கணவன் மனைவி சண்டை குறையும். கணவன் மனைவியுடைய பிரச்சனை தீரும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு நீங்கள் கெடுத்துக்காமல் இருந்தால் எல்லா விஷயமும் நன்னாக தான் இருக்கும். நீங்கள் மட்டும் கெடுத்துக்கக்கூடாது. அதாவது அது பாட்டு அது நல்லா தான் இருக்கும். காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பாக 6 மணிக்குள்ளாக எழுந்து குளிச்சுட்டு ஒரு பசு நெய்யால் ஒரே ஒரு தீபம் ஹாலில் ஏற்றினாலும் சரி, சாமி ரூமில் ஏற்றினாலும் சரி, அற்புதமாக வந்துடும். சந்தோஷமாக வரும். ஆச்சரியமாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். யாரோடத்துல தகராறு வேணாம். அனுமனுடைய காயத்ரி அல்லது அனுமன் சாலிசா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, புது முதலீடுகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வராத பணங்கள் வரக்கூடிய விஷயம், புதிய முதலீடுகளுக்கு உண்டான உங்களுடைய எதிர்பார்ப்பு, வங்கிகளுடைய ஆதரவு எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அரசு துறையில் இருந்த சிக்கல் தீரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், யூரின் சம்பந்தப்பட்ட விஷயம், மலக்குடல் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத பெரிய விஷயங்களாக காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது மட்டும் முக்கியம். கண்டிப்பாக உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது கன்னிக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளுக்கு சரணாகதி அடைவதும் கோவிந்த நாமாவளியை உச்சரிப்பதுமே கன்னிக்கு நிறைய இடத்திற்கு நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையை மேன்மேடையை வைக்கும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். திருமண தடை, பித்திர சந்தான தடை, வீடு நலம் சம்பந்தப்பட்ட தடை, வாகன அமைப்பில் இருந்த தடை எல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு கன்னிக்கு இந்த வாரம் ஏற்படும். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்திலிருந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் நல்ல ஏற்றம் காணப்படும். ஏற்றம் இல்லை என்றால் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், சினிமா துறையினர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் அனுகூலத்தை பெறுவார்கள். எதிர்பார்க்காத நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். படிப்படியாக நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கொஞ்சம் கவனம்.
அலர்ஜி, கழுத்து சம்பந்தப்பட்ட பெயின், முதுகு தண்டுவடம் மட்டும் கவனம். காலில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உடற்பயிற்சியோ நல்ல மருத்துவ ஆலோசனையோ எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் துலா ராசிக்காரர்கள். அந்த செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். டக்குன்று நல்ல டெவலப்மெண்ட் ஆகிவிடுவீர்கள். கடல் கடந்த உத்தியோகம், தொழில் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைப்பது தான் ஆச்சரியத்தை தரும். அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாரம். புதிய வேலைகளுக்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்த துலா ராசிக்காரர்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அரசாங்கத்துறை, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்த அவமானங்கள் மாறும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். மக்களுடைய நேரடி பார்வைக்கு வரக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தேர்தலில் சீட்டு கட்டு இருக்கக்கூடிய சில துலா ராசிக்காரர்களுக்கு அந்த சீட்டு விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். அதனால் ஆச்சரியம் ஏற்படும். எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். உங்களுடைய இந்த வார பலனுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால் பங்குனி மாதத்தில் மிகப்பெரிய விசேஷங்கள் காணப்படும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த கோபதாபத்தில் மட்டும் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். எனவே துலா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் வருவதற்கு முருகரை சரணாகதி அடையுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது என்றால் 25 தோப்பு காரணமாவது தினமும் போர்த்து ஒரு மூச்சு வாங்குவது நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில், உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய சாதனைகளும் சந்தோஷங்களும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழிலின் மாற்றத்தை எதிர்பார்த்தால் அதை முன்னேற்றி அடிக்கடிக்கு செய்து கொள்வது நன்மை தரும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாதீர்கள். குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுப்பதும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்வதும் மட்டும் மிக மிக முக்கியமான அமைப்பு. அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் விஷயத்தில் மட்டும் அதிக எச்சரிக்கை. துர்கை வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்ற நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இடைவெளி விட்டு இருந்த கஷ்டங்கள் தீரும். தொடர்ச்சியாக ஐயோ இது என்னடா வாழ்க்கை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அமைப்பு மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குண்டான வழிவகையை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிகம் உள்ளது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுக்கு பிடித்த தெய்வ ஸ்தலத்திற்கு போயிட்டு வருவது ஏற்றத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் நன்றாக இருந்து அவர்கள் செய்யக்கூடிய சாதாரண விஷயத்தில் கூட பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். குடும்பத்தில் அந்நியரை பற்றி பேசி குடும்பத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அந்நியர்கள், நண்பர்கள், உறவினர்களை பற்றி பேசி கெடுத்து கொள்ளாதீர்கள். யாராக இருந்தாலும், எந்த உறவாக இருக்கட்டும், எந்த அந்நியர்களாக இருக்கட்டும், எந்த இவர்களாக இருக்கட்டும், உங்களை மீறி உங்கள் குடும்பத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். பெருமாளை விட்டு விடாதீர்கள். கோவிந்தா கோவிந்தா விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று பிடித்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு நன்மைகள் காணப்படும். அந்த நன்மைகளுடைய ஆதரிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும்.
இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று இரத்தபந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அந்த சுபகாரியத்திற்கு முழு தலைமை ஏற்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவது தான் ஆச்சரியமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கோவிந்த நாமாவளியை சொல்ல சொல்ல உச்சரிக்க தனுசுக்கு பெரிய அளவுக்கு விமோசனமும் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது தனுசுக்கு யோக பலனை தரும். உத்தியோகத்தில் யோகம், தொழிலில் யோகம், வியாபாரத்தில் யோகம், படிப்பில் யோகம் என்ற யோகமான சூழ்நிலை நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்று உபத்திரம், கால் உபத்திரம், இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் உபத்திரம், கால்சியம் உபத்திரம் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பல்லை இதோ செக் பண்ண வேண்டும், இப்படி செக் பண்ண வேண்டும், அப்படி செக் பண்ண வேண்டும் என்று 1 வருடம் ஆக்கியிருப்பீர்கள். அந்த பல்லுடைய வேதனை அவருக்கு பல்லுக்கே வலிக்க ஆரம்பித்து இருக்கும். தயவுசெய்து பற்களை மட்டும் நல்ல மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அற்புதமான வாரம், தொட்டது தொடங்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். எவ்வளோ நாள் தாண்டா நான் உழைச்சி கொண்டே இருக்கிறது, எந்த ப்ரமோஷனும் இல்லை, என்னடா வாழ்க்கை என்று கஷ்டப்பட்டிருந்தவர்கள் திடீரென்று மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த இடத்திலிருந்து ப்ரமோஷன் என்று இந்த வாரத்திலே உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆள்படுத்துவார்கள். தைரியம் ஏற்படும். மன அழுத்தம் படிப்படியாக குறையும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவும் கவனம். சுவாச கோளாறு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வாமையாலும் வரும். அந்த விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம். வெளியிடத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீர தீர மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை உங்களை ஆச்சரியத்தில் கொண்டு செல்லும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆச்சரியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் மிகப்பெரிய உத்தியோகத்திலும் ஏற்றத்தைத்தான். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்களெல்லாம் குறையும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் பேசாதீர்கள். அரசியல்வாதிகளுக்கு, அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு, கலைத்துறையினர்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியத்தினுடைய உச்சம். பண சேமிப்பு ஏற்படும். எல்லாமே ஜீரோ பேலன்ஸில் இருந்த அமைப்பு மாதிரி நமக்கும் கொஞ்சம் பணம் இருக்கிறதே, நகை இருக்கிறதே, இதை சேமிக்க முடிகிறதே என்று சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மகான்கள் தரிசனம், விடுபட்ட தெய்வ வழிபாடு தரிசனம்லாம் ஆச்சரித்துத்தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல அனுகூலம், நல்ல சந்தோஷம் எல்லாம் காணப்பட்டாலும் முதுகு வலி, கழுத்து வலி, வயிறு வலி கவனம், மிக மிக கவனம். காது, மூக்கு, தொண்டை, பல் சிறிய உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வார்த்தைகளை சுருங்கிக் கொள்வது நன்மை. இதை செய்வார் அவதை செய்வார் என்று யாரையும் சப்போர்ட் செய்துவிட்டு நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பேச்சுவார்த்தைகளை பேசி தீர்த்து கொள்வது சுபிட்சம். அதை விட்டு கோபதாபத்துடன் பேசுவது எதிர்வினையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்குவதற்கு உங்களுடைய முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படும். இல்லையென்றால் பிரிவு வரைக்கும் ஏற்படும். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய
கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயம் 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 என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் மிக மிக முக்கியம். தேகாரோக்கியத்தில் உடற்பயிற்சியை விட்டுவிடாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையினுடைய ஸ்தானத்திற்கு செல்வார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தைரியமாக செய்து கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கலில் சமாதான உடன்படிக்கை கும்பராசிக்காரர்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் பணத்தை கொடுத்திருந்தாலும் நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் என்று போட்டு நீங்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளோ அல்லது அவமானத்தில் மாட்டிக்கொள்வதோ கூடாது. கவனம். சனி ஜென்ம சனியில் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் ஒரு கழித்து படுத்து கொண்டிருப்பது, சோம்பலாக இருப்பது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சண்டை போட்டு கொண்டிருப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் சண்டை போட்டு கொண்டிருப்பதெல்லாம் அவாய்ட் செய்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். 7.5 சனியின் ஆரம்பத்தில் உள்ளதனால் சூரியன் உங்கள் ஆதிக்கத்தில் இருப்பதனால் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். உத்தியோக இழப்பு ஏற்படலாம், தொழில் இழப்பு ஏற்படலாம், வியாபார இழப்பு ஏற்படலாம். நயவஞ்சகத்தனத்தில் நாம் பலியாகக்கூடிய சூழ்நிலையை கொண்டு சென்றுவிடும். தினமும் காலையில் முதல் ஆகாரமாக பசுனை எடுத்துக்கொள்வதும், கணபதி காயத்ரியும், ஆதித்யர் தீபம், அனுமன் சாலிசாவும் கேட்பதும் விசேஷம். தலைவலி சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, மயக்கம் சம்பந்தப்பட்ட, ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட உபத்திரம் கவனம். லோ பிபி, ஐபிபி, ஹார்மோன் குறைபாடுகள், தைராய்டு கோளாறு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதீத கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும். 3 குரங்கு பொம்மையை போல் மாற்றிக்கொள்வது நன்மை தரும். வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், குடும்பத்திலும் நண்பர்களிடத்தும் காட்டுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். ஆவேசப்பட்டு முதலீடுகள் செய்துவிட்டு பிறகு மாட்டிக்கொள்வதும், சித்திரவதை அனுபவிக்கிறதும் தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தீபம் ஏற்றுவதே தடைகளை தவிடுபடி ஆக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேதுக்கும் சூரியனுக்கும் விளக்கேற்றுவது விசேஷம். வாரத்திற்கு ஒரு நாள் பசுனை தீபம் ஏற்ற இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் மீனராசிக்காரர்கள். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் பழகிறோம், யாரிடத்தில் போகிறோம், யாரிடத்தில் வருகிறோம் என்றெல்லாம் பேசிவிட்டு வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள். வண்டி வாகனத்தில் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சுபகாரிய தடைகள் எல்லாம் டக்கு நிவர்த்தி ஏற்பட்டாலும் அது ஒரு 2 மாதத்துக்கு பிறகு பார்த்து கொள்வதே விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் ஆவேசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலைக்கும் பிரச்சனைகளுக்கு நம்மளை மாட்டி வைக்காமல் இருக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். இதுவரை 11/3/2024 முதல் 17/3/2024 வரை உள்ள வார பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.